ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல காத்திருக்காய் ஸ்தோத்திரம். அநேக அற்புதங்கள், அடையாளங்களையும் அதிசயங்களையும் நீ செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை என் வாழ்க்கையிலே செய்ததற்காக ஸ்தோத்திரம். உண்மையாகவே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீர் ஆண்டவரே. அன்று எங்களுடைய இருதயின் வேதனைக்கேற்ப, எங்களுடைய பலவீனங்களுக்கு ஏற்ப உதவி செய்கிறதற்கு நீர் எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட இந்த வாரத்தை தொடங்கும் முன்பு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இந்த வாரத்தில் எங்களுக்கு கொடுக்க போகிற நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புதிய வாழ்க்கைக்காக, புதிய ஆரம்பத்திற்காக, புதிய தொடக்கத்திற்காக, புதிய வேலைக்காக, புதிய ஊதியத்திற்காக, புதிய மாறுதலுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பழையவில் எல்லாம் ஒழிந்து போய் புதிதாக மாறப்போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பிரிந்தவர்கள் இணைகிறார்கள், உமக்கு நன்றி சொல்கிறோம். வேதனைகள் எல்லாம் மாறி சந்தோஷம் வரப்போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். வீடு வாசல்களை நிலைப்படுத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். சமாதான தாவரங்களிலே வாசம் பண்ண போகிறோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்க போவதற்காக ஸ்தோத்திரம். சரீரத்தில் ஒரு பாடம் வராதபடி கிருபையாய் காத்துக்கொள்ள போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆபத்து, விபத்து, நாசமோசங்களுக்கு விலக்கி பாதுகாக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் கேட்க போகிற உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின் கூடாக எங்களோட பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
கரத்தை உயர்த்தி ஆண்டவரே எங்களை மேற்கொள்கிறவர்களாக மாற்றும். ஜெயமோ கர்த்தரால் எங்களுக்கு வரட்டும். எங்கள் பலவீனங்களே உதவி செய்கிற கர்த்தர் எங்களுக்கு பலத்தை கொடுங்க. குடியிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து கண்மலையில் மேலே நிறுத்தி எங்கள் நடைகளை உறுதிப்படுத்துங்க. அக்னியிலே நடக்கிற எங்களை நீர் வேகாமல் இருக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன். ஆழத்தில் இருந்து உம்மை கூப்பிடுகிறோம். ஆத்திரமாய் வந்து உதவி செய்கிற கர்த்தர் நீர் எங்களுக்கு இப்போதே உதவி செய்யுங்க. யாரெல்லாம் கைகளை உயர்த்தி வேதனையோட பலவிதமான போராட்டங்கள், எலும்புகளிலே காணப்படுகிற போராட்டங்கள், வயிற்றிலே காணப்படுகிற போராட்டங்கள், மூளை மண்டலத்திலே காணப்படுகிற போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, தழும்புகளை கரத்தினாலே குணமாகட்டும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், எதற்காக கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பலவீனங்கள் எல்லாம் மறைய நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கடன்கள் எல்லாம் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உத்தரவுகள் எல்லாம் நீங்க ஜெபிக்கிறோம். எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாதை எல்லாம் எங்கள் கூடாரத்தை விட்டு அணுகி அப்புறப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அணுகாமல் காக்கும்படி ஜெபிக்கிறோம். பிரயாணத்திலே கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். பிள்ளைகளுக்காக கரம் உயர்த்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் அவருடைய பிள்ளைகளுடைய பாரம் பெற்றோருக்கு மிகுதியா இருக்கிறபடினால அந்த பாரத்தை லகுவாக மாற்றுவீராக. பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம நேற்றைய தினத்துல நிறைய ஆலயங்களில ஒரு தலைப்பு, அந்த தலைப்பின் கீழே தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். முதல்ல 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இதுதான் இந்த வாரத்திலே, இந்த மாதத்திலே, இந்த மாதம் இறுதிக்குள்ளும் இந்த வருடம் இறுதிக்குள்ளும் கர்த்தர் நமக்கு செய்ய போகிற காரியங்கள். விசுவாசிக்கிறவங்க நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்தை வாசித்த பிறகு, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். அதான் நான் சொன்னேன், இந்த மாதமும் இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளாக நம்முடைய சிறையிருப்புகள் எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. நல்ல விசுவாசத்தோட ஆவியில நிரம்பி ஆமென் சொல்லுங்க. ஏன்னா விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும், விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். நீங்க விசுவாசித்த தேவ மகிமையை காண்பீங்க. கர்த்தர் மீது நம்பிக்கையா இருங்க, அதுதான் முக்கியம். கர்த்தர் மீது நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் சகலத்தையும் திருப்பிக் கொள்வான். அதுல நான் 100% நம்புகிறேன். என்னதான் எத்தனை காலங்கள் உபத்திரவங்கள் நமக்கு சூழ்ந்து வந்திருந்தாலும், ஆனா ஒரு நாள் நிச்சயம் உண்டு. அந்த நிச்சயம் என்ன தெரியுமா? சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். இரண்டாவது, யோபு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ரெண்டு தனையாக அவர்களுக்கு தந்தருளினார். எப்படி திரும்பி வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடுத்த வசனம் சொல்லுது, அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் பொன் ஆபரணங்களையும் அவனுக்கு கொடுத்தார்கள். யாரு? அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவரிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி
கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசுகளையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவளுக்கு கொடுத்தார். ரொம்ப பிராக்டிகலா ஆண்டவர் எழுதுவார். இந்த மாதிரி ஜி பூம்பா மாதிரிலாம் இல்லை. இரட்டிப்பான ரெண்டத்தனையான ஆசீர்வாதம் சிறரிப்பை மாற்றினார். அப்படின்னா என்ன செய்யப்பட்டதுன்னா, அவங்க சகோதரிகள் வழியாக கர்த்தர் பேசி அவர் எல்லாருக்கும் தங்க காசும் பொன் ஆபரணங்கள் கொடுத்தார்கள். இல்லை, எவ்வளவு பெரிய ஆண்டவர், ஆண்டவர் பெரியவர் அவர். அதனால நம்ம நினைக்காத சமயங்களில் நமக்கு ஒத்தாசை வரும், நிச்சயம் வரும். நம்ம வேண்டிய சமயத்துல ஆண்டவர் ஒத்தாசை மனுஷர் வழியாக அனுப்புவார். இது ஒரு உதாரணம். அடுத்து, கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கலாம் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். இதுவும் நீங்க நல்லா கவனிங்க. தொடர்ச்சியா அவன் முன்னே இருந்ததை காட்டிலும் அவன் பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமார்த்தைகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகள் எமிமால், 2வது மகளுக்கு கெட்சியால், 3வது மகளுக்கு கெர்னாப் என்று பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்தைகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்களை சகோதரன் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தான். இல்ல, ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். இல்ல, சுதந்திரத்தை கொடுத்தானாம். அதே போல இதன் பின்பு, அதாவது ப்ராப்பர்ட்டிய ஸ்பிளிட் பண்றப்போ 10 சில்ட்ரன்ஸ்க்கு சகோதரன் நடுவே, அதாவது 7+3 அப்படி கொடுத்தான். அது அந்த முதல் காலகட்டம். யோபு எழுதுனது ரொம்ப ஏர்லியா எழுதப்பட்ட புத்தகம். அது ஏர்லியா கண்டுபிடிக்கப்பட்ட புத்தகம் கூட என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட சமயத்துல என்ன அழகான ஒரு முற்போக்கான ஒரு தந்தை பாருங்க. பிள்ளைகளுக்கு நடுவே, ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் சமமாக சுதந்திரம் கொடுத்து எழுதி வைத்தான். இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் அப்படி செய்யறோம் தெரியல. தேசத்திலே அவன் எழுதி கொடுத்தான். இதன் பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாய் தன் பிள்ளைகளையும் தன்னுடைய பிள்ளைகளையும் கண்டான். பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளாய் இருந்து பூரண வயதுள்ளனாய் இருந்தான். இங்க நிறுத்தி ஒரு காரியத்தை நம்ம ஆய்வு செய்யலாம். என்ன காரியம் ஆய்வு செய்ய போறோம்? இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து, எதற்கு பின்பு? இந்த பாடுகளுக்கு பின்பு, யோபுவின் முதல் 2ஆம் அதிகாரத்தில் வந்த பாடுகளுக்கு பின்பு. சரி, பாடுகள் வருகிற பொழுது யோபுவுக்கு என்ன வயது இருக்கும்? நான் இது கேள்வியை எங்க பழைய ஆலயத்தில் நான் கேட்டேன். என்ன வயது இருக்கும்? பாடுகள் சமயத்தில் அவனுடைய வயது என்ன? துராயமா சொல்ல போனா, அல்லது கொஞ்சம் யோசித்து நம்ம பேசணும்னா, ஒரு மனுஷனுக்கு இயல்பா 40 வயதுல அல்லது திருமணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது 20 வயதுல 25 வயதுல அந்த காலத்துல ஆச்சு. மேக்சிமம் ஈசாக்குக்கு 40 வயசு, அதுதான் மேக்சிமம் என்னால பார்க்க முடிகிறது. அதன் பிறகு எத்தனை வயதுல யாருக்கு ஆனது என்ற நமக்கு தெளிவு இல்லை. நீங்க படித்திருந்தா உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. அப்படி 40 வயது ஆவரேஜ்னா கூட 10 பிள்ளைகளை அவர் பெற்றெடுத்தார் அப்பொழுதே. ஆனா 10 பேரும் இறந்து போறாங்க அப்படின்னு தான் செய்தி அந்த 2ஆம் அதிகாரத்திலே அவருடைய பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள் என்ற செய்தி வருகிறது. ஸோ அப்படி மரித்து போகிற அந்த 10 பிள்ளைகள்
10 வருடத்துல அவர்கள் பிறந்திருந்தாலும் 40+10 50 வருடங்களிலே இந்த பாடுகள் எல்லாவற்றையும் அவர் அனுபவித்திருக்க வேண்டும். எத்தனை வயதுல? 50 வயதுல. இப்படி பேசிக்கொண்டிருந்த பொழுதே இப்படி நம்ம முதல் அதிகாரத்தை நம்ம திருப்பி கொண்டா உங்களுக்கு தெரியும். வீட்டு திராட்சை ஒரு ஆள் வந்து 18ஆம் வசனம் இப்படி பேசிக்கொண்டிருக்கிற போது 18ஆம் வசனம் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்தியும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாக பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையும் அடிக்க அந்த பிள்ளைகள் மேல் விழுந்ததினாலே அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவர் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்க வந்தேன் என்றார். அப்போ நான் அதை கேட்கிற கேள்வியை நீங்க இன்னும் கொஞ்சம் உள்வாங்கி, என்ன வயது இருக்கும்? சில நேரங்களில் ஒரு பிள்ளைகளுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் இடைவெளி 2 வருஷம் கூட இருக்கலாம். அப்போ 2 வருஷம்னா கூட 20 வருஷம். அவர் திருமணமான 20 வருஷம்னா 40 வயதுல திருமணம் ஆகியிருந்தா 20 வயது 60 வயதுல. இப்போ நிறைய குடும்பங்கள் பாடுபடுகிற தருணங்கள், குடும்பங்களிலே கணவனோ மனைவியோ தகப்பனோ தாயோ பயங்கரமான பாடுகளுக்கு உட்படுகிற ஆண்டுகள் எது சொல்லுங்க பார்ப்போம்? 30s? நோ, இல்ல. 40s? இல்ல. 50s? ஆம் என்று சொல்லுவேன். 60s? எஸ் என்று சொல்லுவேன். 70s? எஸ் என்று சொல்லுவேன். ஏனென்றால் 40 வயது வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாமே சரியாக தான் போகும். என்னுடைய அனுபவத்தின்படி நான் சொல்லுகிறேன். ஆனால் 50 வயதுக்கு மேலே வருகிற பொழுதுதான் வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்களை பெற்றோர்கள் சந்திக்கிறார்கள். அப்போதான் பிள்ளைகள் வளர்ந்து அந்த வாலிப பருவத்தை 18-20 வயதை எட்டுவாங்க. சராசரி இந்திய தமிழக பெற்றோர்களை நான் சொல்லி குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அப்போ இந்த 50 வயதில் ஏற்படுகிற அனுபவங்கள் எல்லாம் இப்போ உடல் சோர்வு, மன சோர்வு, வயதுக்கேற்ப பலவிதமான சிக்கல்கள். இந்த 50 இயர்ஸ்ல நிறைய பேரை நம்ம பார்க்கும்பொழுது மன உளைச்சலில், மன போராட்டத்தில் மறித்தும் போகிற சூழல். எப்பங்க உங்களுக்கு பிபி வந்ததுன்னா 50 இயர்ஸில் வந்தது, 45 இயர்ஸில் வந்தது. எப்பங்க உங்களுக்கு டயபெட்டிக் வந்தது? இல்லை 40-50 இயர்ஸில் வந்தது. என்னங்க ரீசன் தெரியல. ஆனால் நான் இப்போ ரீசனை சொல்ல போகிறேன். யோபு இந்த பாடுகள் எல்லாம் பட்ட காலங்கள், நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம படுகிற பாடுகள் கேட்ட காலங்களாக தான் இருந்திருக்க வேண்டும். அதனால் அப்படி பாடுகள் வழியாக போய்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான், என்னை பார்த்து தான் ஆண்டவர் இந்த காலையில, இந்த வாரத்தின் முதல் நாளிலே நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை இதை நான் 2 பகுதியாக அவங்களோடு கூட பேச வேண்டும். முதல் பகுதி யோபுவின் அந்த பிந்தின வாழ்க்கை, அந்த முந்தின வாழ்க்கை. அதாவது 16ஆம் வசனத்துல இதற்கு பின்பு அப்படின்னு போட்டிருந்தா, அப்போ இதற்கு முன்பு இருந்த அந்த வயது, அவருடைய அந்த அந்த வேதனையான காலங்கள், இவற்றை குறித்து தான் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இவற்றுக்கு பிறகு 140 வருஷம் அவர் உயிரோடு இருந்தார். இதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஆச்சரியம். அது எப்படிலாம் ஆசீர்வாதமா இருந்தார்னா, அவன் சிறையிருப்பு மாறினது, 2 தனையாய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான். அவனோட சகோதரிகள், அதன் பிறகு அறிமுகமானவர்கள் எல்லாம் வந்து
அவர்களுக்கு வேண்டிய தங்க காசுகளையும் ஆறுதல் சொன்னாங்க. ரொம்ப நல்லது. அங்க அங்கலாய்ப்பின் நிமித்தம் அவங்க அவனுக்கு ஆறுதல் சொல்லி ஒரு பொன் ஆபரணத்தையும் தங்க காசுகளையும் கொடுத்தாங்க. எனக்கு அன்பானவர்களே, நீங்க உங்க உடன் பிறப்புகள் யாராவது பாதிக்கப்பட்டா, உங்க உடன் பிறப்புகள் கண்ணீர் விட்டா, உங்க உடன் பிறப்புகள் படிக்க முடியாம தம் பிள்ளைகளை இன்னும் வளர்க்க சிரமப்பட்டா, உங்கள் உடன்பிறப்புகள் கண்ணீரோடு கூட இருந்தா, தயவு செய்து சொல்றேன், வேதத்தில் இருக்கிறபடியே உங்களால இயன்றதை கொடுங்க. ஒருவேளை திருமணத்திற்காக அவங்க ரொம்ப அங்கலாய்ப்போடு கூட, நான் எப்படி செலவு செய்வேன், எனக்கு எவ்வளவு பொருள் கிடைக்கும், என்ன நான் எப்படி இதை நான் பார்ப்பேன் என்று சொல்லி கலங்கி நிற்கும் பொழுது அவங்க கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்களா போங்க. நீங்க குறைஞ்சிடவே மாட்டீங்க. நீங்க கொடுக்க கொடுக்க வளருவீங்க. இதுதான் வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். கர்த்தருக்கு கொடுப்பதனால மாத்திரம் நம்ம வளருதில்லை. நம்முடைய உடன் பிறந்தவருக்கும் நம்ம ஒழிக்காம வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அதான் வேதம் ரொம்ப அழகா தெளிவா சொல்லுகிறது. அதெல்லாம் அந்த சின்ன சின்ன சென்டென்ஸ் எல்லாம் நம்ம மறந்து போட்டோம். உடன் பிறந்தவரே ஒண்ணு ஒழிக்காத. ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ், ஆனா அதுல எவ்வளவு ஆழமான அர்த்தம். ஆண்டவர் வார்த்தைகள்லாம் அப்படி இருக்கு. ஒழிக்காதப்பா, உன்னால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணு, உன் கையில இருக்கிறது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணு. அல்லது உன் கையில இருக்கிற ஒரு சின்ன தொகை அவருக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, அந்த சின்ன தொகையை உடன் பிறந்தவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த காலங்களில நாம் அப்படிதான் பார்த்து கொண்டு வருகிறோம். பேரண்ட்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், சில்ட்ரன்ஸ். ஏன்னா அவங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க. அப்படி உன் கைகளை நீங்க மடக்கி கொண்டு உங்களை நீங்க ஒழித்து கொண்டா, நிச்சயமா பரலோகத்துல ஒரு நாள் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்கிற பொழுது கர்த்தர் இதை குறித்து உங்களிடத்துல கணக்கு கேட்பார். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்கிற பொழுது நீங்க இந்த மாதிரியான ஏன்னா வாழ்க்கையே ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான். நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்றேன். உங்க வாழ்க்கை போயிட்டு திரும்பி கீழே வரும்பொழுது உங்களுக்கு உதவி செய்ய ஒருவனும் இருக்க மாட்டான். ஒரு பொருளாதாரம் மாத்திரமல்ல, நீங்க சரீரத்துல பாதிக்கப்பட்டு இருக்கிற பொழுது அனாதையாய் நிற்பீர்கள். உன் சகோதரன் வீட்டு வாசப்படியில் வரமாட்டான், உன் சகோதரி வீட்டுப்படி வாசல் வரமாட்டாங்க. இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைகள். அதை நீங்க தயவு செய்து நீங்க அதை பின்பற்றும்படி அன்போடு கூட நான் வருந்தி கேட்டுக்கொள்கிறேன். அப்போதான் ஒரு குடும்பம் மிகுந்த சந்தோஷத்தோட இருக்கும். சரி, இதற்கு பின்பு அப்போ இந்த வயசு நீங்க யோசிச்சு பாருங்க. அது எழுதுங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, அல்லது எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதற்கு முன்பு யோபுவுக்கு என்ன வயது இருந்திருக்கும்? சரிங்களா? அப்போ அந்த பாடுகளை நம்ம புரிந்து கொள்ளலாம். அவருடைய வயதுல அந்த ட்ரெஸ்ஸை எப்படி அவர் ஹேண்டில் பண்ணாரு. ஒருத்தர் சொல்லுவான்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு ஒருத்தர் சொல்லுவானா, அது எப்படி யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது, அவருக்கு சரீரம் முழுவதும் வியாதி வந்தது, தோல் வியாதி வந்தது, தன் ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டான், அப்படியே உடலெல்லாம் மெலிந்து போனிச்சு, எலும்பு கூடை போல மாறினான். அவன் நண்பர்கள் பார்க்கிற பொழுது அவங்க அப்படியே ஒரு வாரம் பேசாம உட்கார்ந்துட்டாங்க. அந்த அளவுக்கு முடிகள் எல்லாம் கொட்டி போய் ஒரு மாதிரி ரொம்ப அருவருக்கத்தக்கவனாய் அவன் மாறி இருந்தான். நான் கேட்கிறேன், இதெல்லாம் மேஜிக் மாதிரி ஒரே நாள் நடந்த சம்பவமா நினைக்கிறீங்களா? இல்ல. சாத்தான் அவனை சரீரத்தை தொட்ட பொழுது நீங்க அதை ஒரு டாக்டர் கிட்ட போய் சொல்லி பாருங்க, அல்லது ஒரு நல்ல படித்த சயின்ஸ் படித்தவனத்துல போய் சொல்லுங்க. அவன் சொல்வான், ஒரு ஸ்கின் டிசீஸ் வரணும்னா ரத்தத்துல குறைபாடு இருக்கணும். ரத்தத்துல மாத்திரமல்ல, உடலில் பல விதமான குறைபாடுகள் இருக்க வேண்டும். அலர்ஜி இருக்கணும். அலர்ஜி எந்த நாள் வருதுன்னு தெரியாது. முதல்ல ஒரு இடத்துல அந்த தோல் வியாதி வர ஆரம்பிக்கும். அது ஒவ்வொன்னா ஜாஸ்தி ஆகும். அது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும்
அந்த 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 ஸ்கின் டிசீஸ் வரும். செதில் செதிலாக சில பேருக்கு விழும். அதெல்லாம் ஒரே வாரத்துல நடக்கிற விஷயம் இல்ல. நம்ம எல்லாமே இந்த பைபிளை வாசிக்கிற பொழுது என்னுடைய கண்ணோட்டம்லாம் எப்படி இருக்கும்னா, சீன் பை சீன் அப்படின்னு இருக்கும். அப்படிலாம் இல்ல. நான் அதனால தான் ஏஜை கணக்கிட சொன்னேன். 60 வயசுல எல்லாரும் இழந்தாருன்னு வச்சுங்களேன். 60 வயசுக்கு அப்புறம் சரீரத்தை சாத்தான் தொட்டான்னா, அவருக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சது 2 வருஷத்துல அந்த வியாதி முற்றி இருக்கணும். அப்போ 2 வருஷம் பாடுகள். நான் சொல்றது சும்மா தோராயமா. அல்லது 1 வருஷம் அல்லது 6 மாதம். அந்த பாடுகள் 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 வழியா அவன் கடந்து போயிருக்க வேண்டும். அதான் சாதாரணமா அந்த வியாதியை நீங்க சாதாரணமா எடுத்துக்கொள்ள கூடாது. அவ்வளவு வேதனை. அதனாலதான் அந்த தாயார் அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. அவ்வளவு கொடுமையை பார்த்து தான் சொல்றாங்க அந்த வார்த்தையை. ஸோ இந்த 2வது விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண பாடல்ல அது. இன்றைக்கு நாம் பட்டு கொண்டிருக்கிற கிரானிக் டிசீசஸ், இன்றைக்கு நம்ம இந்த வயதுல 40 வயதிலோ 50 வயதிலோ 30 வயதிலோ 60 வயதிலோ ஆரம்பித்த டிசீசஸ் தான். அது ஐதர் ஸ்கின் டிசீஸாக இருக்கலாம், டயபெட்டிக்காக இருக்கலாம், பிளட் ப்ரெஷராக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம், சிறுநீரக கோளாறாக இருக்கலாம், கணையமாக இருக்கலாம், லிவர் இஷ்யூஸாக இருக்கலாம், ப்ரெஷர்ஸாக இருக்கலாம், பிளட் ப்ரெஷர்ஸாக இருக்கலாம். அதுக்கெல்லாம் மூல காரணம் அவன் பாதிக்கப்பட்ட சமயங்கள் தான், காலங்கள் தான், வருடங்கள் தான். சரி, இவை எல்லாம் ஏன் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா, இதற்கு பின்பு யோபு நெடுநாளாய் வாழ்ந்து, இப்போ ஆண்டவர் எல்லாம் ரெண்டு ரெண்டா செய்யறார் அப்படின்னா 140 வருஷம் இரட்டத்தனையான ஆசீர்வாதம் இல்ல 70 அப்படின்னா கூட, அப்ப நம்ம கணக்கின்படி அவர் 70ல இந்த பாடுகளை அனுபவித்திருந்தா, நான் லாஜிக்கலி பேசலன்னு நினைக்காதீங்க. நம்ம நம்ம புரிதலுக்காக நான் பேசுறேன். அவர் 70 அப்படின்னா கூட ரெட்டிப்பா வாழ்ந்தாருன்னா 70 + 70 140. ஸோ ஏதோ ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அதனால இன்னும் ஆய்வு செய்யுங்க. 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாய் தன் பிள்ளைகளையும் அவன் கண்டான். பிள்ளைகளுடைய பிள்ளைகளை கண்டான். எப்படிங்க கண்டிருக்க முடியும் சொல்லுங்க. சரி, இப்போ ஒவ்வொரு காரியத்தை நான் சொல்லி, இன்னைக்கு ஒருத்தர் மாத்திரம் தான் சொல்லி, ஒரு காரணத்தை மாத்திரம் தான் சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். நாளைக்கு 2 காரணத்தையும் சொல்லி நாம ஜெபிக்க போகிறோம். இன்று 13-14 வசனம், ஜோப் 42:13 and 14. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். ஆனா குமாரர்களின் பெயர்கள் இல்லை. ஒருவேளை ஆவியானவர் ரொம்ப நீளமா இருக்குன்னு விட்டுட்டாரோன்னு தெரியாது. ஆனா டெலிபரேட்டா விட்டாருன்னு தெரியாது. குமாரர்கள் பையனுங்க பேருக்கு இல்லை, ஆனா பொண்ணுங்க பேர் மாத்திரம் எழுதியிருந்தார். அது ஏன் அந்த முக்கியத்துவம், ஏன் அந்த இம்பார்ட்டன்ஸ், ஏன் அந்த பெயர்களை ஆவியானவர் எழுதல, அல்லது வேற எந்த குறிப்பு நூல்களிலும் அல்லது பழைய நூல்களிலும் அந்த பெயர்கள் இருக்கிறதா என்னதான் எனக்கு தெரியாது. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆவியின் பட்டயத்துல இந்த பெயர்கள் எழுதப்படலை. காரணத்தை ஆராயலாம். மூத்த மகளுக்கு பெயர் எமிமாள், ஆங்கிலத்தில் ஜெமிமா என்று சொல்வாங்க. நிறைய நம்முடைய குடும்பங்களில் அந்த பெயர் பார்த்திருக்கலாம். நல்ல பெயர், ஜெமிமா என்பது ரொம்ப நல்ல பெயர். அதோட அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அதோட மீனிங் தெரியுமா? எல்லா பெயர்களுக்கும் அர்த்தம் உண்டு. இந்த ஜெமிமா என்ற பெயருக்கு புறா என்ற அர்த்தம், டவ் என்ற அர்த்தம்.
ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு பேர், ஆழமான பேர் ஆவியானவர் வைத்து யோபுவின் பிள்ளைகளுக்கு வைத்திருந்தார். அவன் நெடுநாளாய் வாழ்ந்ததற்கான காரணமே இந்த மகள், மூத்த மகள் எமீமா. என்னங்க ஐயா சொல்றீங்க அப்படின்னா, எமீமா பிறந்த பொழுது அவருக்கு புறா என்று பெயரிட்டார். புறா எப்படி இருக்குமோ அப்படிதான் எமீமா அந்த குடும்பத்தில் இருந்தாங்க. நல்ல கவனிங்க. அந்த மூத்த மகள் புறா எப்படி இருக்கிறது போல அந்த மகள் மிகவும் சாஃப்டான, அமைதியான, கபடற்ற, பரிசுத்தமான புறாவை நம்ம எதற்கு ஒப்பிடுவோம்னா, இயேசு கிறிஸ்து காலத்துல சமாதானத்திற்கு ஒப்பிடுவோம். ஒரு மிருதுவான குணம், ரொம்ப சாஃப்ட் நேச்சர்டு கேர்ள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு இயேசு சொன்னார். அந்த மாதிரி அந்த பெண் சமாதான புறாவாக, அழகிய புறாவாக, மிருதுவான புறாவாக, கபடற்ற புறாவாக. மத்தேயு 10:16 ஆண்டவர் சொன்னார், புறாவை குறித்த ஒரு ஒப்புமையை சொல்றார். அது கபடற்றது. ஸ்னேக்கை பத்தி சொல்றார், அது பயங்கர வஞ்சனை உள்ளது. அதனால புறா பரிசுத்தாவியனர் பற்றி பரிசுத்தாவியானவரோடு கூட இணைத்து நம்ம பேசுவோம் இல்ல. அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே புறாவை போல பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்தார். அதற்கு அடையாளம் என்ன? தூய்மையின் அடையாளம், ஹோலினஸ். இப்போ சொல்றேன் பாருங்க, ஒரு வீட்டுல மூத்த மகள் இப்படி அமைதியா, சாந்தமா, சாஃப்டா, கபடு இல்லாம, தூய்மையா, மிருதுவா, குணமுடையவளா இருந்தா எந்த தகப்பன் தான் சந்தோஷமா நெடுநாளா வாழாம இருப்பான்? இதுதான் பாயிண்ட். அவன் நெடுநாளாய் வாழ்ந்ததற்கான காரணம் இந்த எமீமா. அவருடைய இன்னொரு 2 பிள்ளைகளை பத்தி நம்ம நாளைக்கு பேச போகிறோம். ஸோ ஒரு தகப்பனும் ஒரு தாயும் அவளுடைய உடல் நலனையும் உள்ள நலனையும் தீர்மானிக்கிறது அவருடைய பிள்ளைகளின் நடவடிக்கையினாலே. எத்தனை பேர் அதுக்கு ஆமேன்னு சொல்லி ஒத்துக்கொள்ள முடியும்? பிள்ளைகள் நல்லா இருந்தா தான் பெற்றோர்களும் நல்லா இருப்பாங்க. இப்போ இதே எமீமாளோடு கூட வேர்சஸ் மூத்த மகள் வேர்சஸ் மூத்த மகன் அப்படின்னு சொல்லி கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் பண்ணி பாருங்க. மகன்கள் எப்பொழுதும் இது குவைட் ஆப்போசிட் தான். மகன்கள் எப்பொழுதும் அவர்களுக்குள்ள உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எப்ப பார்த்தாலும் பெற்றோர்கள் அவர்களை பற்றி ஒரு பெரிய என்ன சொல்லுவோம், ஒரு பயம், மடியிலே ஒரு பெரிய பயம். அவர்கள் வழியிலே எப்படி இருப்பார்களோ, அவர்கள் வெளியிலே எப்படி வாழ்வார்களோ, அவர்கள் நண்பர்கள் யார், அவர்கள் யாரோடு கூட பேசுகிறார்கள், பழகுகிறார்கள், அவருடைய வாழ்க்கை முறை என்ன, தவறான பழக்க வழக்கங்களிலே போய்கொண்டிருக்கிறார்களா, குடிக்கிறார்களா, போதை வஸ்துக்களை எடுக்கிறார்களா, தவறான உறவு பெண் உறவுல இருக்கிறார்களா, அவர்கள் வாழ்க்கையை வேலைக்கு போய் செட்டில் ஆனாங்களா, இப்படி என்று பலவிதமான கேள்விகள் வர வர பெற்றோருக்கு உடல்நல குறைவு, பெற்றோர்களுக்கு மனநல குறைவு, பெற்றோர்கள் வாழ்க்கையில அவ்வளவுதான், படுத்துற வேண்டியதுதான். 140 வருஷம் உயிரோடு இருந்ததுக்கு காரணமே மகள்களும் அவருடைய
அவருடைய அந்த மகள்களுக்காக தான் அதை சொல்லி வரப்போகிறேன் நான். இப்போ ஒருவேளை அதை குவைட் ஆப்போசிட்டாக மாறிச்சுன்னு வச்சிங்களேன், அவள் தான் அவர் 75 வயசுலேயே காலியாக இருப்பார். நான் சொல்றது 70 வயசாக இருந்தா, அல்லது 60 வயசாக இருந்தால் 60லே காலி இருப்பார். இந்த காலத்தில் அற்ப ஆயுசில் 50 வயசில் ஒரு அப்பா சாவறான்னா அதுக்கு காரணம் யாருன்னா அவன் பிள்ளைங்களாக தான் இருப்பான். ஒருத்தர் 40 வயசில் 45 வயசில் ஒருத்தர் சாகுறான்னா, ஒரு தாய் சாகுறா ஒரு 55 வயசில் சாகுறான்னா அதற்கு காரணம் அவங்க பிள்ளைகள் தான். நான் வேறு எந்த காரணத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன், நிச்சயமாக சொல்லுவேன். அவ்வளவு 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 ப்ரெஷர்ஸ் பெற்றோர் மேல. ஏன்னா இந்த சமுதாயம் அப்படி இருக்கிறது. ஆனா பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபிங்கர் கிராஸ்ட், அவங்க எப்பொழுதும் வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்க எப்பொழுதும் நமக்கு பெற்றோருக்கு ஆதரவாக எக்ஸெப்ஷனலாக சில பெண்கள் இருப்பாங்க. நாங்கள் ஆம்பளைங்க மாதிரியே ஹேர் கட் பண்ணுவோம், ட்ரெஸ் பண்ணுவோம், அவங்களுக்கு நிகராக நாங்கள் சிகரெட் பிடிப்போம். நான் பார்த்துருக்கேன், வழியிலெல்லாம் பார்த்துருக்கேன். நாங்கள் சிகரெட் பிடிப்போம், அப்புறம் நாங்கள் குடிப்போம். அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை நாங்கள் செய்வோம். இதெல்லாம் அதீத ஒரு தைரியத்தோடு இருக்கிற பெண்களும் உண்டு. அந்த பெண்களுக்கும் நான் சொல்லுகிறேன், உங்களால் தான் உங்கள் பெற்றோர்கள் மதிக்க போகிறாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வரேன். உங்களால் தான் உங்கள் பெற்றோர்கள் பாதி வழியில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறாங்க. இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுடைய ஜீவன் யார் கையில் இருக்குதுன்னா, ஜீவன் போகிறது யார் கையில் இருக்குதுன்னா, அழிந்து போகிறது யார் கையில் இருக்கிறதுனா, பிள்ளைகள் கையில் தான் இருக்கிறது. இது நிறைய பெற்றோர்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக திறப்பில் இல்லைங்க. அநேக பிள்ளைகள் பார்த்து கொண்டிருப்பீங்க. நீங்கள் அப்படி பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா உங்கள் பெற்றோருக்கு மன சோர்வையும் உடல் வியாதியும் வரவழைக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையை நடத்தாதீங்க. நல்ல நடத்த பாருங்க. நெடுநாளாய் வாழ்ந்து உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காணுகிற கிருபையை கர்த்தர் கொடுக்கணும்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஜெமிமாலை போல வாழ கற்றுக்கொள்ளுங்க. ஜெமிமா அமைதியானவர், ஜெமிமா மிருதுவான குணமுடையவர், ஜெமிமா புறாவை போல பரிசுத்தமான கபடற்ற மற்றும் தூய்மையான. அப்படி ஒரு மகள் இருப்பாங்கன்னா, அப்படி ஒரு மகன் இருப்பானா, யோபுவை போல நெடுநாளாய் வாழ்ந்து ஆசீர்வாதமாய் மரிக்கிற கிருபைய பெற்றோருக்கு கர்த்தர் கொடுப்பார். அப்படி இல்லைன்னா நம்ம ஜெபம் பண்ணலாம். கண்களையும் மூடி. அன்புள்ள ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வேதனையோடு கூட இந்த திறப்பில் நான் இருக்கிறேன். இன்னைக்கு அநேகருடைய பெற்றோருடைய கதறல், அநேகருடைய தாயின் அழுகுறல், ஐயோ பிள்ளை சினிமாவுக்கு போறேன்னு சொல்றானே, சினிமாவில் சேரணும்னு சொல்றானே, நான் அந்த மாதிரி களியாட்டங்களில் போய் நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணணும்னு நினைக்கிறோம் என்று சொல்லுகிற நிறைய பிள்ளைகள், அடிக்ஷனில் பிள்ளைகள், குடி வெறியிலே பிள்ளைகள், போதை வஸ்துக்களிலே பிள்ளைகள், சிகரெட் குடிப்பதிலே பிள்ளைகள், இப்படி பலவிதமான பாவங்களில் இப்படி பிள்ளைகள் இருப்பதனாலே நாளுக்கு நாள் பெற்றோர் தாய் தகப்பனுடைய ஆயுசு குறைந்து கொண்டே வருகிறது. என் ஆண்டவரே, நீங்க அப்படி பிள்ளைகளை வளர்க்க சொல்லி கொடுக்கல, அப்படி பிள்ளைகளை வளரும்படி நீங்க கட்டளை கொடுக்கல. உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதான் இருக்கும் என்று தான் வாக்குத்தத்தம் கொடுக்கிறது. உன் பிள்ளைகளை நான் பார்த்துக்கொள்வேன்னு தான் சொல்லியிருங்க. ஆண்டவரே, ஏதோ ஒரு தருணத்திலே பெற்றோர்கள் செய்த தவற்றினாலும் அல்லது உலகத்தினாலும் பிள்ளைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில மாட்டிக்கொண்டிருந்தார், அவளை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. கரம் கூப்பி காலில் விழுந்து கேட்கிறோம், வெளியில கொண்டு வாங்க. உள்ளத்துல பெரிய பாரத்தோடு கேட்கிறோம், இந்த பிள்ளைகள் எல்லாம் வெளியே கொண்டு வாங்க. அந்த பிள்ளைகள் ஒரு ஜெமிமாக்களை போல எங்களுக்கு வாழ்க்கையில பெரிய பணத்தை பொருளிட்டு எங்களுக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, பெருசா சம்பாதிச்சு எங்களுக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல,
அவங்க இருக்கும் பொழுது சமாதானத்தை மாத்திரம், சந்தோஷத்தை மாத்திரம், அமைதி மாத்திரம், பொறுமையை மாத்திரம் எங்களுக்கு கொடுத்தா போதும். ஆண்டவரே, பல வேளைகளில் பல குடும்பங்களில் பிள்ளைகள் நிமித்தமாக பிளட் ப்ரெஷர், இந்த பிள்ளைகள் நிமித்தமாக கொலஸ்ட்ரால், இந்த பிள்ளைகள் நிமித்தமாக டென்ஷன், ஹைப்பர் டென்ஷன், இந்த பிள்ளைகள் நிமித்தமாக டயபெட்டிக், இந்த பிள்ளைகள் நிமித்தமாக வயிற்றில் இருக்கிற வாதைகள், எலும்பில் காணப்படுகிற பிரச்சனைகள் வருகிற பொழுதெல்லாம் கர்த்தர் குணமாக்குவீராக. ஆண்டவரே, இந்த காலங்களில் குழந்தைகளை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். எங்களுக்கு இருக்கிற பாரம் யாரையோ குறை சொல்வதற்காக அல்ல, ஆண் பிள்ளைகளை குறை சொல்லி பெண் பிள்ளைகளை உயர்த்துவதற்காக அல்ல, அல்லது பெண் பிள்ளைகளை உயர்த்தி பெண் பிள்ளைகளை தாழ்த்தி ஆண் பிள்ளைகளை உயர்த்துவதற்காக அல்ல. 2 பேரும் 2 கண்கள் தான். அந்த 2 கண்களில் ஒன்று பாதிக்கப்பட்டாலும் அது கஷ்டம்தான். அதில் 2 கண்களும் சரியாக இருக்கும்படியான கிருபையை எங்களுக்கு தாங்க. கர்த்தர் அப்படி செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். திருமணமாகாத பிள்ளைங்க, வேலையில்லாத பிள்ளைங்க, அவளுக்கு நிரந்தர வேலையும் திருமணத்தை தாங்க. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை ஆகிற பாக்கியத்தை கொடுங்க. வியாதி யோபு போல சரீரத்திலே பாடுகள், பிரச்சனைகள், துன்பங்கள் இருக்கிற பெற்றோர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இது நிமித்தமா பிள்ளை இழந்தது மாத்திரமல்ல, சரீரத்தில் வியாதி, அது மாத்திரமல்ல, பொருளையும் இழந்து வேதனையோடு தவிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இரட்டத்தனியான ஆசீர்வாதம். யோபு தான் சிநேகிதருக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இதனால் தம் சிறையிருப்பை மாறுகிற நாள், பலவீனங்கள் மாறுகிற நாள், உங்களுக்கு பொருள் வந்து சேருகிற நாள், உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களை வந்து பார்த்து, அல்லது நீங்கள் போய் உங்கள் சகோதர சகோதரியை பார்த்து, எல்லாருக்கும் பொன் ஆபரணங்களையும் கொடுத்து அவங்க வாழ்க்கையை நிலைப்படுத்துங்க. கர்த்தர் அதன் வழியாக உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். முன்னிருந்ததை பார்க்கிலும் பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நெடுநாளாய் வாழ்ந்து சுகமாய் வாழ்வோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.